வணக்கம். அம்மாவின் சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு அம்மாவின் சமையல் குறிப்புல காரக்குழம்பு எப்படி பண்ணணுங்கிறத சொல்றேன். இதுக்கு தேவையான பொருள்கள்: வெங்காயம் 1/2 கப், பூண்டு 1/4 கப், தக்காளி 1, புளி சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடுகு 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன், மல்லிவிரை 1/2 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், நல்லெண்ணெய் சிறிதளவு, கருவேப்பிலை 1 கொத்து. முதல்ல இது எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன். வெறும் வாணலியில் மல்லிவிரை, மிளகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன் இது எல்லாத்தையும் வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கணும். வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம் 1/4 ஸ்பூன், ஜீரகம் இதெல்லாம் தாளிச்சிட்டு அது கூட வெங்காயம், பூண்டை சேர்த்து வதக்கி அதோட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து கலரி புளித்தண்ணி விட்டு உப்பு போட்டு கொதிக்க விட்டுறணும். கொதித்த உடனே அரைச்ச பொடியை போட்டு கிளறி கொதி விட்டு இறக்கினா காரக்குழம்பு தயாராகிடும். தேங்க்யூ.